அதிமுக வேட்பாளருடைய பேர் தான் வெற்றிவேலை தவிர அவர் எங்கள் ஊருக்கு அவர் ரொம்ப தூரம். அதிமுக கருத்துருக்கிறேன். அவன் கருப்பூர்லேருந்து வரணும். நான் போய் கருப்பூர் போய் எம்எல்ஏ பார்க்க முடியும். ஏற்கனவே இருந்த அதிமுக எம்எல்ஏ என்ன ஊர் என்னன்னு எங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லை. ஏடிஎம்களில் கொடுத்துருக்கிற வேட்பாளர் இன்னும் நாங்கள் பார்த்ததில்லை. வேட்பாளர் அறிவிச்சு கிட்டத்தட்ட 20 நாள் 15 நாள் ஆயிடுச்சு. வெற்றி வாய்ப்பு இந்த முறை அவருக்கு பிரகாசமாக இருக்குது. எங்கள் பக்கத்தில் இருக்கிறவர் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு வரதாங்க சரியாக இருக்கும். ரெண்டாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சா தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் ஜெயிச்சு தான் ஆகணும். ஓடி ஆடி களத்தில் இறங்கி அப்படி சூறாவளியாக பிரச்சாரம் பண்ணுறாரு. தொகுதிக்கு நல்ல சரி இன்னும் அதிகப்படியான வேகம் அவர்கிட்ட ஆற்றல் இருக்குது. பிரிட்ஜுங்கிறது சொல்லுவாங்க, கையால் ஆகாதவன் இடுப்பை சுற்றி 58 அருவாளுங்கிற மாதிரி விமர்சனம் வேணா பண்ணிட்டு இருக்கலாம். இவர் ஏதோ மு க ஸ்டாலின் சொல்றாரு, அதை நம்மளும் ஒன்று சொல்லி வைப்போமே அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை நான் பார்க்குறேங்க. ஏற்கனவே கொடுத்த ஃபேனு மிக்சிலாம் 10 நாளையில குப்பை போயிடுச்சுங்கிறது மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வரமாட்டாங்க, அதனால எதெல்லாம் அறிக்கை விடுவாங்கிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. அதனால 100% அதை நம்ப மாட்டாங்க. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். திமுக தவிர தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படாது. 200 தொகுதிக்கும் மேற்பட்ட தொகுதி திமுக தான் ஜெயிக்க போகுது. பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஐயா, இது என்ன தொகுதி? இந்த தொகுதியில தற்போதைய வெற்றி வேட்பாளராக நீங்கள் நினைப்பது எந்த கட்சியை சார்ந்தவர்? அவர் யார்? எங்கள் சங்ககிரி தொகுதியை பொறுத்தவரையிலும் மு மணிகண்டன் அவர் தான் வெற்றி வேட்பாளராக வருவார்னு நாங்கள் நினைக்கிறோம். வெற்றியினுடைய வேட்பாளர் அப்படின்னு நாங்கள் எல்லாம் நினைக்கிறோங்க. வெற்றி வாய்ப்பு இந்த முறை அவருக்கு பிரகாசமா இருக்குது. இந்த முறை கண்டிப்பா திமுக இந்த தொகுதியில் ஜெயிக்குதுங்க. எது எந்த கட்சி வேலையாக இருந்தாலும் சரி, மக்கள் வேலையாக இருந்தாலும் சரி, சிறப்பாக செய்யக்கூடியவர். அதனால சரி, நம்ம இவருக்கு படம் சரியா இருக்குங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவில் எல்லாம் மக்கள் மனதில் எல்லாத்துக்குமே இருக்குது. அவருக்கு சீட்டு கொடுத்தனால நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஏதாவது ஒன்றா அவங்ககிட்ட நாங்கள் கேட்டு எங்களுக்கு தேவையானதை நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஏற்கனவே அதிமுகவில் இருக்கிறவங்களாம் எதுவும் செய்யலை. ரெண்டாவது இவர் எளிதில் அணுகக்கூடியவர், எங்கள் பக்கத்தில் இருக்கிறவர். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு வரதாங்க சரியாக இருக்கும். ரெண்டாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சா தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் ஜெயிச்சு தான் ஆகணும். அன்பாக பேசக்கூடியவர், ஆற்றல் மிக்கவர், இளைஞர், ஓடி ஆடி களத்தில் இறங்கி அப்படி சூறாவளியாக பிரச்சாரம் பண்ணுறாரு. தொகுதிக்கு நல்ல சரி இன்னும் அதிகப்படியான வேகம் அவர்கிட்ட ஆற்றல் இருக்குது. இல்லை, இதுவரையிலும் 3 தொகுதி சங்ககிரி பொது தொகுதியானதுக்கப்புறம் அதிமுகவோட ஓட்டாக தான் இருந்திருக்குது. ஆனால் இந்த முறை வெற்றி வேட்பாளர் மணிகண்டன் ரொம்ப வெற்றி அதிகப்படியான ஓட்டுகள் வாங்குவார் அப்படின்றீங்க? அவர் கண்டிப்பாக அதிகப்படியான ஓட்டுகள் வாங்குவார். ஏன்னா அவருடைய வெற்றி பார்க்கும்போது ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இப்போ உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிற மு மணிகண்டன் அவர்கள் தான் இவர் இளைஞராக இருக்கிறாரு, சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாரு. அவர் அவங்க அப்பா காலத்துலேருந்து 4 தரம் தலைவராக இருந்திருக்கிறாங்க அவங்க ஊராட்சியில். எங்கள் பக்கத்து ஊராட்சி தான் அது. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். 4 முறை அவங்க அப்பா அம்மா எல்லாம் தலைவராக இருந்திருக்கிறாங்க. அதனால் நல்லா வேலை செய்வார், ஆக்டிவாக வேலை செய்கிறவர் தான். அதனால் இப்போ அவர் தான் வின் பண்ணுவாருங்கிற மாதிரி இருக்குது. அதிமுக தரப்புல வெற்றி வேட்பாளர் இருக்கிறது. இங்கே இருக்கிற அதிமுக வேட்பாளர் நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை. அவர் எங்கள் தொகுதி சார்ந்தவரும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வஞ்சகம் செய்கிறது தான், வரி வாங்கிட்டு பணம் கொடுக்கறதில்ல, இங்கே இருக்கிற மக்களை புறக்கணிக்கிறது. இந்த மாதிரி பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற இதுக்கெல்லாம் தளபதி மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். நம்புறீங்க? கண்டிப்பாக நம்புகிறோம். அவர் எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு போனதோட சரி. இந்த பக்கம் நாங்கள் அவரை இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது கூட இல்லை. ஏதோ மற்றவங்களை பிடிச்சி தான் நாங்கள் போய் அந்த உதவியை பெருணுமா இருக்குது. ஆனால் எம்எல்ஏ இருந்ததுக்கு சுந்தரராஜ் எதுவுமே பண்ணல, ஜெயிச்சுட்டு போனதோட சரி. அதிமுக வேட்பாளருடைய பேர் தான் வெற்றிவேலை தவிர அவர் எங்கள் ஊருக்கு அவர் ரொம்ப தூரம். அவர் பக்கத்து தொகுதியை சார்ந்தவர் இருந்தாலும் கூட நல்ல ஒரு அபிப்பிராயம் அவர் மேலே எங்களுக்கு இல்லை. அதிமுக கருத்துருக்கிறேன். அவன் கருப்பூர்லேருந்து வரணும். நான் போய் கருப்பூர் போய் எம்எல்ஏ பார்க்க முடியும். ஏற்கனவே இருந்த அதிமுக எம்எல்ஏ என்ன ஊர் என்னன்னு எங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லை. இது வரைக்கும் நான் ஒரு பேர் கூட யாருக்கும் முக்கால்வாசி ஜனங்களுக்கு தெரியாது. அவர் இன்னும் ஒரு முறை அவர் பார்த்தது கிடையாது. அவர் இப்போ தான் இப்போ அறிமுகம் ஆகிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தது கிடையாது. ஏற்கனவே போன முன்னாள் எம்எல்ஏ யாரும் சுந்தரராஜன் யாரும் ஒருத்தர் இருந்தார் நினைக்கிறேன். அவர் ஒரே ஒரு டைம் தான் பார்த்துருக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் பார்த்தது இல்லை. அவர் பேர் கூட தெரியாது, மக்கள் நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நமக்கு அறிமுகமானவங்களாக இருந்தால் நமக்கு உண்டான நலத்திட்டங்கள்லாம் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் அவர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம்.
ஏடிஎம்களில் கொடுத்துருக்கிற வேட்பாளர் வந்து இன்னும் நாங்கள் பார்த்ததில்ல. வேட்பாளர் அறிவிச்சு கிட்டத்தட்ட 20 நாள் 5 நாள் ஆயிடுச்சு. வேட்பாளரை நாங்கள் பார்த்ததில்ல. அவரை கேட்டால் வந்து வெளியூருன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன ஊருக்காரன்னு தெரில. வெற்றி பெற்றுட்டா அதோட சரி. அவங்கள நான் பார்த்தது கிடையாது. இந்த எம்எல்ஏவை நாங்கள் இதுவரையிலும் பார்த்ததில்ல. சட்டமன்றத்துக்கு போகிறாரா இல்லையான்னு கூட எங்களுக்கு இதுவரையிலும் பார்த்ததில்ல. நாங்கள் டிவியில் கூட நாங்கள் பார்த்ததில்ல. குறிப்பா திரு எடப்பாடி பழனிசாமி வந்து 2026 அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஃப்ரிட்ஜ் தர்றதா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. முதலமைச்சர் 8000 ரூபாய் கூப்பன் தர்றதா சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லுங்க, எதை மக்கள் வரவேற்கிறாங்க, நீங்க விரும்புறீங்க? இல்லப்பா, எங்களுக்கு கூப்பன் வேணும்னு தான் ஆசைப்படுறோம். ஏன்னா நமக்கு எந்த பொருள் வேணும் நம்ம போய் அங்க பார்த்து எடுத்துக்கலாம்ல. இல்லை, எங்கள் ஊரில் ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது அவர் கொடுக்கறத வாங்கி எங்கே வைக்க போகிறாங்கன்னு தெரியல. அவர் வரப்போகிறதெல்லாம் அவர் கொடுக்க போகிறதில்ல. எங்கள் தளபதி கொடுக்குற 8000 ரூபாய் வாங்கி அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி பயனடைஞ்சிட்டு போகிறோம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லார் வீட்லேயுமே இன்னைக்கு ஃப்ரிட்ஜுங்கிறது இருக்குதுங்க. இன்னைக்கு அவங்க 8000 ரூபா கூப்பனுங்கிறது இவங்க நம்ம தேவையான பொருள் எடுத்துக்கலாங்கிறது எல்லா மக்கள் மத்தியிலுமே வரவேற்பா இருக்குது. பிரிட்ஜுங்கிறது ஒவ்வொரு வீட்டில் பிரிட்ஜ் இருக்குதுங்கய்யா. அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நாம் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கணும்னா, இப்போ இந்த கூப்பன் தரான்னு சொன்னீங்கல்ல, இப்படி கொடுத்தா நம்ம எங்களுக்கு தேவையானதை வாங்கிக்குவோம். பிரிட்ஜுங்கிறது சொல்லுவாங்க, கையால் ஆகாதவன் இடுப்பை சுற்றி 58 அருவாளுங்கிற மாதிரி விமர்சனம் வேணா பண்ணிட்டு இருக்கலாம். இவர் ஏதோ முக ஸ்டாலின் சொல்றாரு, அதை நம்மளும் ஒன்று சொல்லி வைப்போமே அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை நான் பார்க்குறேங்க. கூப்பனை மக்கள் வரவேற்கிறாங்க. நிச்சயமா அவர் செய்வார் அப்படின்னு நம்புறாங்க. பிரிட்ஜுங்கிறது வந்து சர்வசாதாரணமாக இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்குது. கூப்பன் பார்க்கும்போது மல்டிபிளாக எல்லாருக்கும் எந்த பொருளை வேணால் போய் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு அறிவிப்பும் இருக்குது. அப்படிங்கும்போது மகளிருக்கு தேவையான பொருட்களை எது வேணுமோ அதை வந்து அவங்க வந்து போய் கடையில் வாங்கிக்குவாங்க. ஃப்ரிட்ஜு தரங்கிறாரு அவர். ஃப்ரிட்ஜு வந்து ஒரு இதாக கொடுப்பாரு மக்களுக்கு. வந்து இவர் வந்து 8000 கூப்பன் கொடுக்கும்போது எல்லா பொருளும் மகளிராக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் 2 பேருமே எந்த பொருள் வந்து விருப்பப்பட்டு வாங்கலாம். அப்படிங்கும்போது ஸ்டாலினுடைய இதுதான் களத்தில் வந்து ஓட்டம் மாறும். அது ஏற்கனவே கொடுத்த ஃபேனு மிக்சிலாம் 10 நாளையில குப்பை போயிடுச்சுங்கிறது மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதை வந்து பிரித்து கொடுப்பாங்க, வரமாட்டாங்க, அதனால் எதெல்லாம் அறிக்கை விடுவாங்கிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. அதனால் 100% அதை நம்ப மாட்டாங்க. இப்போ எங்கள் முதல்வர் சொல்லிக்கிறார் 8000 தரம் கூப்பன் சொல்லிக்கிறாரா, அது மக்கள் எல்லாரும் நம்புறாங்க. நம்புற மாதிரி எல்லா விஷயத்தையும் செஞ்சுருக்கிறார். இது சொன்னதும் செஞ்சா சொல்லாதையும் செஞ்சுருக்கிறார். அதான் மக்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு வந்து 8000 ரூபா கூப்பன் தான் வேணும். இல்லை 8000 ரூபா கூப்பன் தான் எங்கூட்ட ஏற்கனவே பிரிட்ஜ் இருக்கலாம். வந்து நாங்கள் அதுக்கோசரம் வேறு ஏதாவது ஒரு ஒன்று கூட நாங்கள் அதுக்கு மாற்றி வாங்கிக்கலாங்களா. ஃப்ரிட்ஜ் பெருசாக இருக்குங்கண்ணா, ஆனால் ஓடுமான்னு தெரியலைங்களா. முன்னர் போன டைம் வந்து மிக்ஸி, ஃபேனு, கிரைண்டரு இதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா சரியாக வர ஓடாமல் லிப்பரு அதுன்னு. இப்பயும் வந்து ஸ்டாலின் வந்து கூப்பன் தரேன்னு சொல்கிறாரு. அந்த கூப்பனை வச்சு நம்ம என்ன ஒரு மொபைல் வாங்கிக்கலாம், மைக்ரோ ஓவன், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை வாங்கிக்கலாம். ஆனால் பிரிட்ஜுங்கிறது பெரும்பாலும் எல்லா வீட்டில் கூட இருக்கலாம். அது வந்து அவங்க கொடுக்குற பொருள் தரமாக இருக்குதான்னு தெரியல. பிரிட்ஜுங்கிறது அவங்க கொடுக்குற பிரிட்ஜு எப்படி ஓடுது என்னங்கிறது ஏற்கனவே வந்து கொடுத்தாங்க. மிக்சி இதெல்லாம் கொடுத்தாங்க. அது நிறைய கடையில் தான் போட்டாங்க, இடைக்கு போட்ட மாதிரி போட்டாங்க. இது எப்படி வருதுன்னு தெரியலைங்க. ஆனால் இவர் வந்து கூப்பன் கொடுக்குறதுனால நம்ம வந்து மகளிர் வந்து எதை யூஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவைப்பட்டதை எடுத்துக்குவாங்க. அதனால் கூப்பனாக கொடுக்குறது தான் பரவாயில்லைங்க. குறிப்பாக பெண்களுக்கான ஆட்சி 5 ஆண்டு கால ஆட்சி ஸ்டாலின் சொல்கிறாரு. பெண்கள் எந்த திட்டங்களில் அதிகமாக பயனடைஞ்சா நீங்கள் பார்க்குறீங்க? அன்றாட வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் பெண்கள் நிறைய இந்த ஏரியாவில் இருந்து போகிறாங்க. அவங்களுக்குலாம் இலவச பஸ்ஸுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய வரமாக தான் நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. உரிமை தொகை வாங்கக்குள்ள எனக்கு வீட்டு நிர்வாகம் எல்லாம் எனக்கு தான் கொடுப்பாரு. ஆனால் அந்த 1000 ரூபா பணம் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அது நமக்குன்னு வர பணம் அப்படின்னு சொல்லி பெருமையாக இருக்கும். அது வந்து பெண்களுக்கு போட்டதில் ரொம்ப சந்தோஷம். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா போட்டதுனால மகளிர் ஓட்டு வந்து 100க்கு 90% ஓட்டு கண்டிப்பாக திமுக விழுவோம். உறுதியை கண்டிப்பாக விழுவோம். அந்த விடியல் பயணமே எங்களுக்கு சிறப்பான திட்டமாக தான் படுது. அவங்க என்ன எல்லாம் பயணம் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க சொந்த செலவுக்காக இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு ஒரு கேட்டதை வாங்கி கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. எதுக்காக இருந்தாலும் நம்மளை அவங்க தேடி நிற்க தேவையில்லை இல்லையா. அடுத்தது 2000 ரூபா தரேன் இருக்கிறாரு, கண்டிப்பாக கொடுக்க போகிற தளபதியால் மட்டும்தான் அது முடியும். அந்த இடத்துல நம்ம இது பெண்களுக்கான ஆட்சிங்கிறத உறுதியாக நாங்கள் நம்புகிறோங்க. மகளிர் விடியல் பயணமாகட்டும், மகளிர் உரிமை தொகையாகட்டும், அல்லது மகளிர் பாதுகாப்புக்காக நம்ம அந்த நான் முதல்வன் திட்டமாகட்டும், இதெல்லாம் நிறைய ஜனங்க பயன்படுத்திட்டு வராங்க. 1000 ரூபா வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு. இப்போ 2வது வந்தால் 2000 சொல்கிறாரு, உறுதியாக கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எல்லா லேடிஸ் மக்களும் மனதில் இருக்குது. இது வந்து பெண்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. ஏன்னா அனைத்து வீட்டில் இருக்கிற தாய்மார்களும் வந்து மாதம் கண்டா 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு இல்லாதப்பட்ட மக்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது அந்த 1000 ரூபாங்கிறது. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகைங்கிறது எத்தனையோ பேர் ஆண்டாங்க. ஒரு எத்தனையோ முதலமைச்சர் ஆண்டாங்க, ஒரு பெண்ணே கூட ஆண்டாங்க.
ஏன் அந்த பெண் வந்து ஒரு 1000 ரூபாய் அந்த மகளிருக்கு கொடுக்கணும்னு நினைக்கல? அதை நினைச்சவர் எங்களுடைய முத்தமிழர் ஸ்டாலின் தான் நினைச்சார். அவர் தான் கொடுத்து அதை கொடுத்து சாதிச்சார். ஏன் மற்றவங்க யாருமே செய்யல? ஸ்டாலின் தான் கொடுத்துருக்கிறாரு, நாங்கள் அவரை கடவுளாக நினைக்கிறோன்னு தான் சொல்கிறாங்க. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருமா? 100% வெற்றி பெறலாம். திமுக வெற்றி பெறும், அதில் எந்த மாற்றமே இருக்காது. மறுபடியும் மீண்டும் ஆட்சி வந்து ஸ்டாலின் தான் வரணும்னு நினைக்கிறாங்க. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். திமுக தவிர தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுடைய வாழ்க்கை தர மேம்படாது. 200 தொகுதிக்கு மேற்பட்ட தொகுதி திமுக தான் ஜெயிக்க போகுது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. உறுதியாக இருக்கிறோம். தமிழகத்திலிருந்து ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய திமுக இயக்கத்திலிருந்து உதிக்குது. வசைபாடுவோர் பாடட்டும், குறை கூறுவோர் கூறட்டும், அதற்கெல்லாம் கண்டு நாங்கள் அஞ்சுவதில்லை. சங்ககிரி தொகுதியில் வந்து மணிகண்டன் அவர்களுக்கு வந்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிங்கள் அனைவரும். எல்லாரும் மணிகண்டனுக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க. திமுக வேட்பாளர் மணிகண்டன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க உள்ளோம். மணிகண்டனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போடணும்னு நான் ஆசைப்படுறேன், மற்றவங்களையும் கேட்டுக்கிறேன். சங்ககிரி தொகுதி மக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த மணிகண்டன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மணிகண்டனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் நாங்கள் இருகரம் கூப்பி மக்களோடு தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறோம். சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி மணிகண்டன் வெற்றி வேட்பாளர், அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிங்க. உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறார் நம்ம மணிகண்டன் அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற அனைவரும் ஓட்டு போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சங்ககிரி தொகுதி உதயசூரியன் நிற்கிற மணிகண்டன் அவருக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.